இன்றைய இந்த வீடியோவில் நாம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அதிகாரமான தியான யோகம் என்ற பகுதியின் விளக்கத்தை ஆரம்பிக்கிறோம். இதற்கு முன்னால் நீங்கள் கீதையின் 5 அதிகாரங்களையும் விரிவாக அறிந்துவிட்டீர்கள். கர்மயோகம், ஞான யோகம், கர்மஞான சந்நியாச யோகம் மற்றும் சந்நியாச யோகம் வரை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வாழ்க்கையின் ஆழமான ரகசியத்தை உபதேசித்தார். இப்போது நாம் தியான யோகத்திற்குள் நுழைகிறோம். இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் யார் உண்மையான யோகி, யார் தியாகி, தியானத்தின் மூலம் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாகும் பாதை எப்படி இருக்கிறது என்பதை விளக்குகிறார். இந்த அதிகாரத்தில் 47 ஸ்லோகங்கள் உள்ளன. இதில் பகவான் யோகியின் தன்மை மற்றும் தியானத்தின் மகத்துவத்தை மிக ஆழமாக எடுத்துரைக்கிறார். ஆகையால் வாருங்கள் இந்த புனிதமான தியான யோக அதிகாரத்தை ஆரம்பிப்போம். ஸ்லோகம் 1. அநாஸ்ரிதஃப் கர்மபலம். காரியம் கர்ம கரோதி யஃப் ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்நிர்ண சாக்ரியஃப். அர்த்தாத், எவர் கர்மபலத்தின் ஆசையின்றி வெறும் கடமையுணர்வோடு செயலைச் செய்கிறாரோ அவரே உண்மையான சந்நியாசியும் யோகியும் ஆவார். வெறும் அக்னியைத் துறந்து விடுவதோ செயலை கைவிடுவதோ சந்நியாசம் அல்ல. இந்த ஸ்லோகத்தில் பகவான் தெளிவுபடுத்துகிறார், சந்நியாசம் என்றால் கர்மத்தை விட்டுவிடுவது அல்ல, பலத்திற்கான ஆசையை விட்டுவிடுவதாகும். தன் கடமையை நம்பிக்கையுடன் செய்பவன், ஆனால் அதனால் வரும் விளைவில் மனதை பிணைக்காதவன், அவரே உண்மையான தியாகி. இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது, வாழ்க்கையில் கர்மம் அவசியம், ஆனால் கர்மம் செய்யும்போது நானே கர்த்தா என்ற எண்ணத்தையும் எனக்கே பலன் வேண்டும் என்ற ஆசையையும் விட்டுவிடுவதே உண்மையான யோகம். ஸ்லோகம் 2. யம் சந்நியாசமிதி பிராஹுஃப் யோகம் தயன வித்தி பாண்டவ் ந ஹ்யசந்நியஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்சன. எதனைச் சந்நியாசம் என்கிறார்களோ அதுவே யோகமாகும். ஏனெனில் யார் சங்கல்பங்களைத் துறக்கவில்லையோ அவர் ஒருபோதும் யோகி ஆக முடியாது. இங்கே பகவான் அர்ஜுனனுக்குச் சொல்லுகிறார், சந்நியாசமும் யோகம் இரண்டும் வேறல்ல. சந்நியாசம் என்றால் சங்கல்பங்களையும் ஆசைகளையும் விட்டுவிடுதல். எவர் எப்போதும் மனதில் ஆசைகள் மற்றும் எண்ணங்களின் கூட்டத்தில் சிக்கிக் கொள்கிறாரோ அவர் எவ்வளவு சாதனை செய்தாலும் உண்மையான யோகி அல்ல. யோகி என்பவர் சங்கல்பங்களை தூய்மையாக்கிக் கொண்டு ஆசைகளை முற்றிலும் நீக்கிக் கொண்டு கடமையிலும் பக்தியிலும் மூழ்கியிருப்பவரே ஆவார். ஸ்லோகம் 3. ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணமுஷ்யதே யோகாரூஸ்ய தஸ்யைவ ஷமஃப் காரணமுஷ்யதே. அர்த்தாத், யார் யோகத்தின் நிலையை அடைய விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கர்மமே சாதனமாகும். யோகத்தில் நிலை பெற்றவர்களுக்கு அமைதியும் வைராக்கியமும் தான் சாதனமாகும். இதன் பொருள், ஆரம்ப நிலைகளில் சாதகர் கர்மத்தின் மூலம் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். கர்மம் இன்றி யோகத்தின் படிக்கட்டில் ஏற முடியாது. மனம் தூய்மையான பின்பு சாதகர் யோகத்தில் நிலை பெறுவார். அப்போது அவரை முன்னோக்கி இட்டுச் செல்லும் சக்தி அமைதியும் தியானமும் வைராக்கியமும் ஆகும். அதாவது ஆரம்பம் கர்ம யோகம், பின்னர் அதுவே தியான யோகமாக மாறுகிறது. ஸ்லோகம் 4. யதாஹி நேந்திரியார்தேஷு ந கர்மஸ்வனுஷஜ்ஜதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூஸ்ததோஸ்யதே. அப்போது அவன் எல்லா சங்கல்பங்களையும் விட்டு விடுகிறான். அப்போது அவனை யோகாரூன் என்கிறார்கள். இங்கே பகவான் விளக்குகிறார், யோகத்தின் உச்சநிலை அதுவே. சாதகர் இன்பத்தில் சிக்காமல் எந்த கர்மத்திலும் ஆசையின்றி எல்லா ஆசைகளையும் விட்டு ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாகும் நிலையில் மூழ்கியிருப்பதே ஆகும். இதுவே யோகாரூ நிலை. அங்கே சாதகர் முழு அமைதியை உணர்கிறார். அர்த்தாத், மனிதன் தன் ஆத்மாவின் மூலம் தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும், தன்னை தாழ்த்திக் கொள்ளக்கூடாது. ஏனெனில் ஆத்மா மனிதனின் நண்பனும் ஆத்மாவே அவனுடைய சத்துருவும் ஆகிறது. இந்த ஸ்லோகம் மிக ஆழமானது. பகவான் சொல்கிறார், வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கே நண்பனும் உங்களுக்கே சத்துருவும். நீங்கள் மனதை அடக்கிக் கொண்டால் ஆத்மா உங்களின் மிகப்பெரிய நண்பனாகி உங்களை முக்திக்குத் தள்ளும். ஆனால் நீங்கள் மனத்தை அடக்கவில்லையெனில் அதே ஆத்மா உங்களை வீழ்ச்சியுறச் செய்யும் சத்துருவாகிவிடும். இதன் செய்தி, வாழ்க்கையின் உயர்வும் வீழ்ச்சியும் வேறு யாரிடமும் இல்லை, உங்களிடமே உள்ளது. அர்த்தாத், யார் தம் மனதை வென்றுவிட்டார்களோ அவர்களுக்கு ஆத்மா நண்பனாகும். ஆனால் யார் தம் மனத்தை வெல்லவில்லை அவர்களுக்கு ஆத்மாவே சத்துருவைப் போல நடக்கிறது. இங்கே பகவான் சொல்லுகிறார், யோகத்தின் மூல ரகசியம் மனதை வெல்வதே ஆகும். மனமே நம் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கிறது. சாதகர் தம் மனதை அடக்கிக் கொண்டால்
அவர் பரம அமைதியை உணர்கிறார். ஆனால் தம் மனத்தை அடக்காதவர் துக்கத்துக்கும் பந்தத்துக்கும் அடிமையாகிறார்கள். ஆகவே மனத்தை வெல்வதே யோகத்தின் உண்மையான குறிக்கோள். இப்போது நாம் முன்னேறி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அடுத்த உபதேசங்களின் அர்த்தத்தை உணர்ச்சி பூர்வமாகப் புரிந்து கொள்வோம். இங்கு இருந்து ஸ்ரீகிருஷ்ணர் யோகியின் குணங்களையும் அவரின் வாழ்க்கை முறையையும் விளக்க ஆரம்பிக்கிறார். ஸ்லோகம் 7 ஜிதாத்மனஃப் பிராந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதஃப் ஈதோஷ்ணசுக்துஃப்கேஷு ததா மானாபமானயோஃப். வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பரமாத்மாவில் நிலை கொள்ளுதல் எளிது. அத்தகைய யோகி சுடும் குளிரும் இன்பமும் துயரமும் மானமும் அப்பமானமும் இவைகளில் அனைத்திலும் சமபாவத்தோடு இருப்பார். இந்த ஸ்லோகத்தின் உணர்ச்சி யோகியின் மிகப்பெரிய அடையாளம் அவனுடைய சமநிலை. வெளிப்புற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் குளிரோ சூடோ இன்பமோ துயரமோ மானமோ அவமானமோ யோகி அசையமாட்டான். அவனுடைய மனம் எப்போதும் பரமாத்மாவில் நிலையாக இருக்கும். இதுவே உண்மையான யோகியின் அடையாளம். ஸ்லோகம் 8 ஞான விஜ்ஞான திருப்தாத்மா கூடஸ்தோ விஜிதேந்திரியஃப் யுக்த இத்யுஸ்யதே யோகி சமலோஷ்டா மகாஞ்சனஃப். விஞ்ஞானத்தாலும் திருப்தியடைந்திருக்கிறதோ அவர் நிலையானவர். எவர் இந்திரியங்களை வென்றிருக்கிறார்களோ அவர் மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாகக் காண்பவர். அவரையே யோகி என்கிறார்கள். இங்கு பகவான் யோகியின் இன்னொரு குணத்தை சொல்லுகிறார். யோகிக்கு வெளிப்புற பொருட்கள் எந்தவித சிறப்பும் அற்றவையாகிவிடுகின்றன. தங்கமும் கல்லும் ஒன்றாகிவிடுகின்றன. ஏனெனில் அவரின் பார்வையில் பரமாத்மாவே உயர்ந்தவர். அவருக்கு உண்மையான செல்வம் ஞானம் உண்மையான பெருமை இந்திரியங்களை வெல்வதே ஆகும். ஸ்லோகம் 9 சுஹ்ரன்மித்ரார்யுதாசீன மத்தியஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி சபாபேஷு சமபுத்ருவிஷ்யதே. அலட்சியக்காரர் நடுநிலைபவர் துவேஷம் கொள்ளுபவர் பந்துக்கள் சாந்தர்கள் பாபிகள் இவர்கள் அனைவரிடத்திலும் சமபுத்தியோடு இருக்கிறார்களோ அவரே சிறந்தவர். இந்த ஸ்லோகத்தின் உணர்ச்சி யோகியின் இதயம் மிகப் பெரிது. அவர் யாரிடத்திலும் தனி ராகம் அல்லது துவேஷம் வைக்க மாட்டார். அவர் அனைவரையும் சமமாகக் காண்கிறார். சாந்தரோ பாபியோ நண்பரோ சத்துரோ யோகிக்கு அனைவரும் சமம். இதுவே உண்மையான சமபாவம். யோகி எப்போதும் தனிமையான இடத்தில் தங்கி மனதை அடக்க வேண்டும். அவர் தனியாக அமர வேண்டும். ஆசையற்றவராக இருக்க வேண்டும். எந்தப் பொருளையும் சேமிக்கக்கூடாது. இங்கு பகவான் யோக சாதனையின் முறையை சொல்லுகிறார். யோகம் கூட்டத்தில் அல்லது காட்டுக்காக அல்ல, தனிமையான அமைதியான இடத்தில் மனதை அடக்கி செய்யப்பட வேண்டும். யோகி ஆசையின்றி சேமிப்பின்றி சாதனையில் மட்டும் முழுகியிருக்க வேண்டும். ஸ்லோகம் 11 பதினீர் உசௌ தேயே பிரதிஷ்டாப்ய ஸ்திரமாசனமாத்மனஃப் நாத்யூஸ்ரீதன் நாதிநீசன சைலாஜின குஷோத்தரம் தத்ரைகாக்ரண மனஃப் கிருத்வா யதசித்தேந்திரியக்ரியஃப் உபவிஷ்யாசனே யுஞ்சியாத்யோகமாத்ம விஷுத்தையே. அர்த்தாத் யோகி தூய்மையான இடத்தில் ஆசனத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது அதிக உயரமோ அதிகத் தாழ்வோ இருக்கக்கூடாது. அதன்மேல் குசா புல் மிருகத்தோல் உடை ஆகியவற்றைப் போட்டு பின்னர் நிலையாக அமர வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்தி சித்தத்தையும் இந்திரியங்களையும் அடக்கி ஆத்மாவின் தூய்மைக்காக யோகத்தைச் செய்ய வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் பகவான் தியான யோகத்தின் முறையை தெளிவாகச் சொல்கிறார். ஆசனம் நிலையாகவும் சுகமாகவும் இருக்க வேண்டும். சாதகர் அமர்ந்து மனத்தையும் இந்திரியங்களையும் அடக்க வேண்டும். அப்போதுதான் ஆத்மா தூய்மையடையும். சாதகர் பரமாத்மாவின் சாட்சியத்தை உணர்வார். ஸ்லோகம் 13-14 சமன் காய்ரோக்ரீவன் தாரயன்னசலானஸ்திரஃப் சம்பிரேக்ஷ்ய நாசிகாகிரான் ஸ்வன் திசானவலோகயன் பிராந்தாத்மா விகதபீர் பிரம்மசாரி விரதே ஸ்திதஃப் மனஃப் சையம்யமச்சித்தோ யுக்த ஆசீத மத்பரஃப். அர்த்தாத் யோகி தன் உடலையும் தலையையும் கழுத்தையும் நேராக வைத்து அசையாமலும் நிலையாக அமர வேண்டும். பார்வையை மூக்கின் நுனியில் நிலைநிறுத்த வேண்டும். 4 திசைகளிலும் பார்க்கக்கூடாது. அவர் பயமின்றி மன அமைதியுடன் பிரம்மச்சரியத்தில் நிலைத்திருந்து மனதை அடக்கி எண்ணில் பரமாத்மாவில் நிலையாக இருக்க வேண்டும். இங்கு பகவான் தியானத்தின் நிலையை சொல்கிறார். யோகி தன் உடலையும் மனதையும் நிலையாக வைத்திருக்க வேண்டும். பார்வை வெளியே அலைந்து திரியாமல் உள்ளார்முகமாக இருக்க வேண்டும். பயமும் வாஞ்சையும் இன்றி பிரம்மச்சரியத்தில் நிலைத்து மனதை பரமாத்மாவில் நிலைநிறுத்த வேண்டும். இதுவே உண்மையான தியான யோகம். ஸ்லோகம் 15 யுஞ்சன்னேவம் சதாத்மானன் யோகி நியதமானசஃப்
ஆந்தின நிர்வாணபரமாம் மத்சம்ஸ்தாமதிகச்சதி. மூழ்கியிருக்கும் யோகி பரம அமைதியை அடைகிறார். அது நிர்வாண நிலை, அது என்னையே பரமாத்மாவையே அடையச் செய்கிறது. இந்த ஸ்லோகத்தில் தியான யோகத்தின் உச்சநிலை சொல்லப்பட்டுள்ளது. யோகி எப்போதும் சாதனை செய்து மனதை அடக்கி வைத்தால் அவர் பெரும் அமைதி சாதாரணமல்ல, அது முக்தியின் வடிவம். அந்த நிலையில் சாதகர் நேராகவே பகவானில் நிலை பெறுகிறார். இப்போது நாம் முன்னேறுகிறோம். இங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தியான யோகியின் வாழ்க்கை முறை, அவரின் ஆகாரம் விஹாரம் மற்றும் அவரின் சாதனையின் ஆழத்தை விளக்குகிறார். ஸ்லோகம் 16. நாத்யனதஸ்து யோகோஸ்தி ந சைகாந்தமன்னதவ் ந சாதி ஸ்வப்னீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுன. அவர்களுக்கு மட்டுமே யோகம் சாத்தியமாகும். இங்கு பகவான் வாழ்க்கையின் சமநிலையை சொல்கிறார். யோகம் என்பது ஒழுங்கான வாழ்க்கையிலேயே சாத்தியம். யார் மிகையாக உண்ணுகிறார்களோ அல்லது முழுவதுமாக உண்ணாமல் உடலை வதைக்கிறார்களோ அவர்கள் சாதனையில் வெற்றி பெறமாட்டார்கள். அதைப் போலவே மிகையாக உறங்கினாலும் அல்லது முற்றிலும் உறங்காமலிருந்தாலும் யோகத்தில் தடையாகிறது. யோகத்தின் பாதை மத்திம மார்க்கம். அங்கே ஆகார விஹாரம் சமநிலையுடன் இருக்க வேண்டும். ஸ்லோகம் 17. யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசெஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துஃபக்ஹா. இருக்கிறார்களோ, கர்மங்களில் ஒழுங்கான முயற்சியை செய்கிறார்களோ, உறக்கம் விழிப்பு ஆகியவற்றில் சமநிலையில இருக்கிறார்களோ அவர்களுக்கு யோகம் துன்பங்களை நீக்குகின்றது. இந்த ஸ்லோகம் முந்தையதின் விரிவே. யோகப் பயிற்சிக்காக வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று பகவான் சொல்கிறார். உணவு, நடத்தை, கர்மம், ஓய்வு அனைத்தும் சமநிலையுடன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சாதகர்தான் யோகத்தின் சக்தியால் துன்பங்களைத் தீர்த்து அமைதியை அடைவார். ஸ்லோகம் 18. யதா விநியதம் சித்தமாத்மன் ஏவாவதிஷ்டதே நிஸ்பிருஹஃப் சர்வகாமேப்யோ யுக்த இத்யுஸ்யதே தடா. ஆத்மாவிலேயே நிலையாக இருக்கிறதோ, அவர் எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவராக இருக்கிறாரோ, அப்போது அவரையே யோகி என்கிறார்கள். இங்கே பகவான் யோகத்தின் உச்சநிலையைச் சொல்கிறார். சாதகர் தன் சித்தத்தை அடக்கிக் கொண்டு எல்லா ஆசைகளையும் தாண்டி ஆத்மாவில் நிலையாக இருந்தால் அவர் உண்மையான யோகி ஆவார். யோகம் என்பது வெறும் ஆசனம் அல்லது பிராணாயாமம் அல்ல, ஆசைகளையும் வாஞ்சைகளையும் விட்டு ஆத்மாவில் லயமாகிற நிலையே ஆகும். ஸ்லோகம் 19. யதா தீபோ நிவாதஸ்தோ நேங்கதே சோபமா சிம்ருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஃப். அசையாமல் இருப்பது போல ஒழுங்காகிய சித்தம் கொண்ட யோகி ஆத்மாவில் யோகம் செய்தால் அவரது மனம் நிலையாக இருக்கும். இந்த ஸ்லோகம் ஒரு அழகான உவமையை வழங்குகிறது. எப்படி விளக்கின் தீப்பொறி அசையாமல் ஒளி தருகிறதோ அப்படியே சாதகரின் மனம் பரமாத்மாவில் நிலையாக இருந்தால் அது அசையாது. வெளிப்புற சூழ்நிலைகள் அவரை பாதிக்க முடியாது. இதுவே தியான யோகத்தின் உச்சநிலை. ஸ்லோகம் 20-21. யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா யத்ர சைவாத்மனாத்மானம் பியன்னாத்மனி துஷ்யதி சுகமாத்யந்திகம் யத்தத் புத்தி கிராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர நைவாயன் ஸ்தித்சலதி தத்துவதஃப். அர்த்தாத், யோகப் பயிற்சியால் சித்தம் அமைதியாகி சாதகர் ஆத்மாவில் ஆத்மாவையே கண்டு அதிலே திருப்தியடைகிறான். அவர் அனுபவிக்கும் அந்த பரமானந்தம் இந்திரியங்களுக்கு எட்டாதது, அதனை புத்தியே உணர்கிறது. அந்த நிலையில் நிலை கொண்ட சாதகர் ஒருபோதும் சத்தியத்திலிருந்து அசையமாட்டார். இங்கு பகவான் தியான யோகத்தின் உச்ச நிலையை வர்ணிக்கிறார். சாதகர் தியானத்தில் மூழ்கும்போது அவருக்கே ஆத்மா பரமாத்மாவின் சாட்சாத்காரம் கிடைக்கிறது. அந்த அனுபவம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது, புத்திதான் அதை உணர்கிறது. அந்த ஆனந்தம் சாஸ்வதமும் அசையாமையும் ஆகும். ஸ்லோகம் 22. யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் தடஃப் யஸ்மின் ஸ்திதோ ந துஃபகேன் குருணாபி விசால்யதே. பெருமதி எதுவும் இல்லை என்று சாதகர் உணர்கிறாரோ, எதில் நிலைத்து அவர் மிகப்பெரிய துன்பத்தாலும் அசையாதவராக இருக்கிறாரோ அதுவே உண்மையான யோக நிலை. இந்த ஸ்லோகம் தியான யோகத்தால் கிடைக்கும் ஆனந்தத்தின் மகத்துவத்தை சொல்கிறது. சாதகர் ஆத்ம சாட்சாத்காரம் பெற்றபோது உலகின் எந்த பலனும் அவருக்கு முக்கியமில்லை. அந்த நிலையில் அவர் மிகப்பெரிய துன்பத்திலும் அசையமாட்டார். இதுவே யோகத்தின் உச்ச சாதனை. ஸ்லோகம் 23. தயன் வித்யாத் துஃப் ஹசன யோக வியோகம் யோக சந்நிதம் ச நிச்சயேன யோக்தவ்யோ யோகோ நிர்விண்ண சேதசா. எப்போதும் பிரித்து விடுவதே யோகம் எனப்படுகிறது. அந்த யோகம் உறுதியான மனத்தோடு
சோர்வின்றி மனம் தளராமலே செய்யப்பட வேண்டும். இங்கு பகவான் யோகத்தின் இறுதியான வரையறையை தந்துள்ளார். யோகம் என்றால் துன்பத்திலிருந்து நிரந்தர விடுதலை. ஆனால் இந்த சாதனை உறுதியுடனும் உற்சாகமுடனும் செய்யப்பட வேண்டும். நடுவில் களைத்துவிட்டு விட்டுவிடுதல் அல்லது மனம் தளறுதல் சாதகரை இலக்கிலிருந்து தள்ளிவிடும். இப்போது நாம் முன்னேறுகிறோம். இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தியான யோகியின் சாதனையில் உறுதியும் வைராக்கியமும் பரமாத்மாவுக்கான பக்தியும் எவ்வளவு முக்கியம் என்பதை விளக்குகிறார். ஸ்லோகம் 24 சங்கல்பப்ரபவான் காமாந்தியக்த்வா சர்வானேஷதஃப் மனசைவேந்திரிய கிராமம் விநியம்ய சமந்ததஃப். சங்கல்பங்களையும் முழுமையாக விட்டுவிட வேண்டும். மேலும் தன் மனத்தின் மூலம் அனைத்து இந்திரியங்களையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். இங்கு பகவான் சொல்கிறார், சாதனையின் முதல் படி ஆசைகளை கைவிடுவதே. மனம் சங்கல்பங்களிலும் விருப்பங்களிலும் சிக்கிக் கொண்டிருக்கும் வரை யோகம் சாத்தியமில்லை. யோகி தன் இந்திரியங்களையும் அடக்கிக் கொண்டு அவை விஷயங்களில் சிதறிச் செல்லாமல் காக்க வேண்டும். இதுவே உண்மையான ஒழுக்கம். ஸ்லோகம் 25 சந்திராவதி புத்தியா த்ருதிக்ருஹீதயா ஆத்மசம்ஸ்தம் மனஃப் க்ருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத். உறுதியான மனத்துடனும் தன் மனதை அடக்கி ஆத்மாவில் நிலைநிறுத்த வேண்டும். பின்னர் வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது. இந்த ஸ்லோகம் தியானப் பயிற்சியை விளக்குகிறது. சாதனை ஒரே நேரத்தில் சாத்தியமில்லை. மெதுவாக தொடர்ந்து பயிற்சி மற்றும் பொறுமையின் மூலம்தான் மனம் நிலையாகிறது. சாதகர் மனதை ஆத்மாவில் நிலைப்படுத்தினால் அவர் வெளிப்புற விஷயங்களை சிந்திப்பதில்லை. இதுவே தியான நிலை. எங்கு எங்கு இந்த சஞ்சலமான மனம் அலைந்து செல்கிறதோ அங்கங்கிருந்து அதை இழுத்து ஆத்மாவில் நிலைநிறுத்த வேண்டும். இங்கு பகவான் தெளிவுபடுத்துகிறார், மனதை அடக்குவது எளிதல்ல. மனம் மீண்டும் மீண்டும் அலைந்து திரியும். ஆனால் யோகி மனம் சிதறும்போது சோர்ந்து போகக்கூடாது. எப்போதும் அதை மீண்டும் பொறுமையுடன் ஆத்மாவில் நிறுத்த வேண்டும். இதுவே தொடர்ந்த பயிற்சி யோகியை சித்தி வரை அழைத்துச் செல்கிறது. ஸ்லோகம் 27 பிராந்தமன சன் ஹேனம் யோகீனன் சுகமுத்தமம் உபைதி ஆந்தராஜ சன் பிரஹ்மபூதமகல்மஷம். ரஜோகுணம் அமைதியாகி அவர் பாவமில்லாமல் பிரம்மரூபத்தில் நிலை பெறும்போது அவர் உன்னதமான ஆனந்தத்தை அடைகிறார். இந்த ஸ்லோகம் சொல்கிறது, சாதகர் பயிற்சியின் மூலம் மனதை அமைதியாக்கும்போது எந்த விகாரம் மீதமில்லை. அப்போது அவர் பிரம்மரூபமாகிறார். அப்போது அவர் பெரும் ஆனந்தம் தெய்வீகமும் சிறந்ததுமாகும். ஸ்லோகம் 28 யுக்தம் யுக்த இத்யேவமாத்மானன் யஃப் சமாஹிதம் நிஸ்ப்ருஹஃப் சர்வகாமேபியோ யுக்த இத்யுச்சிதே தடா. ஆசைகளிலிருந்தும் விலகி முழு அமைதியில் இருக்கிறார்களோ அவரே உண்மையான யோகி எனப்படுகிறார். இங்கு பகவான் தெளிவாகச் சொல்கிறார், யோகத்தின் உண்மையான வடிவம் வெளிப்புற ஆடம்பரம் அல்ல, உள அமைதியே ஆகும். யோகியின் மனம் எல்லா ஆசைகளிலிருந்தும் விலகி ஆத்மாவில் முழுவதும் லயமான நிலை. அதுவே யோகத்தின் சித்தி. ஸ்லோகம் 29 சர்வபூதஸ்தமாத்மானனன் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்னஃப். அர்த்தாத் யோகத்தால் நிரம்பிய ஆத்மாவையுடைய சாதகர் எல்லா உயிர்களிலும் தன் ஆத்மாவைக் காண்கிறார். தன் ஆத்மாவிலும் எல்லா உயிர்களையும் காண்கிறார். அத்தகைய யோகி எங்கும் சம பார்வை உடையவர். இங்கு பகவான் யோகியின் சமதர்ஷனத்தை விளக்குகிறார். யோகி உணர்கிறார், ஒவ்வொரு உயிரிலும் அதே ஆத்மா இருக்கிறது. தன் ஆத்மாவும் எல்லா உயிர்களிலும் இருக்கிறது. இப்படி அவர் அனைவரையும் சமமாகக் காண்கிறார். இதுவே உண்மையான சமபாவம். ஸ்லோகம் 30 யோ மான் பியதி சர்வத்ர சர்வன் சமயி பியதி தஸ்யாஹம் ந பிரண்யாமி சஸ்ஸமே ந பிரண்யதி. எல்லாவற்றையும் என்னில் காண்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஒருபோதும் மறையமாட்டேன். அவர்களும் எனக்கு ஒருபோதும் அப்பாற்பட்டவர்கள் அல்ல. இங்கு பகவான் பக்தியையும் யோகத்தையும் ஒன்றாக இணைக்கிறார். சாதகர் எங்கும் பகவானைக் காண்கிறபோது அவருக்கும் பகவானுக்கும் இடையே எந்தத் தூரமும் இல்லை. அவர் எப்போதும் பகவானில் இருக்கிறார். பகவானும் எப்போதும் அவரில் இருக்கிறார். ஸ்லோகம் 31 சர்வபூதஸ்திதம் யோமான பஜத்யேகத்வமாஸ்திதஃப் சர்வதா வர்தமானோபி ச யோகி மயி வர்ததே. ஒருமைப்படக் கொண்டு பக்தியுடன் பூஜிக்கிறார்களோ அவர்கள் எங்கு இருந்தாலும் எந்த நிலையிலும் இருந்தாலும் உண்மையில் என்னிலேயே இருக்கிறார்கள். இந்த ஸ்லோகம் சொல்கிறது, யோகியின் வாழ்க்கை இடம் அல்லது நிலையின் மேல் சார்ந்தது அல்ல. அவர் எங்கு இருந்தாலும்
அவரது மனம் எப்போதும் பகவானில் இருக்கிறது. அவர் ஒவ்வொரு உயிரிலும் ஈஸ்வரனையே காண்கிறார். இதுவே பக்தியும் யோகமும் சேர்ந்த உச்சநிலை. இப்போது நாம் முன்னேறுகிறோம். இங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யோகியின் சமபாவம், கருணை மற்றும் சமர்ப்பணத்தை விளக்குகிறார். மேலும் அவர் எவ்வாறு பரம அமைதியையும் ஆனந்தத்தையும் அடைகிறான் என்பதைச் சொல்கிறார். ஸ்லோகம் 32. ஆத்மாவுபம் ஏன் சர்வத்திர சமம் வியதியோ அர்ஜுன. சுகம் வா யதி வா துஃபக்ஹம் ச யோகி பரமோ மதஃப். யார் தன்னை மற்றவர்களைப் போல கருதி அனைத்து உயிர்களிலும் சமநிலையோடு இன்பத்தையும் துயரத்தையும் காண்கிறார்களோ அவரே எனது கருத்தில் பரம யோகி ஆவார். இங்கு பகவான் தெளிவாகச் சொல்கிறார், யோகம் என்றால் வெறும் தியானத்தில் அமர்வதல்ல, பிறரின் இன்பத்தையும் துன்பத்தையும் தன் இன்பத் துன்பமாக உணர்வதே ஆகும். யார் அனைவரிலும் தன்னைப் போலவே ஆத்மாவைக் காண்கிறார்களோ, கருணையுடனும் சமபாவத்துடனும் வாழ்கிறார்களோ அவரே உண்மையான யோகி. இதுவே கருணை யோகத்தின் உச்சகுணம். அர்ஜுனன் சொன்னான், ஹே மதுசூதனா, நீர் சமபாவத்தோடு கூறிய இந்த யோகம் நிலையானதாக இருப்பதைக் காணவில்லை, ஏனெனில் மனம் மிகவும் சஞ்சலமானது. இங்கு அர்ஜுனன் தன் சந்தேகத்தையும் கஷ்டத்தையும் வெளிப்படுத்துகிறான். மனதை நிலைநிறுத்துவது மிகவும் கடினம் என்று அவனுக்குத் தோன்றுகிறது. மனத்தின் சஞ்சலத்தால் தியான யோகத்தில் நிலை பெறுதல் சாத்தியமில்லை என அவன் கருதுகிறான். ஸ்லோகம் 34. சஞ்சலம் ஹி மனஃப கிருஷ்ண பிரமாதி பலவத்ருதம் தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோரிவ சுதுக்கரம். மனம் சஞ்சலமானது, கலக்கம் உண்டாக்குபவனும் வலிமையானதும் பிடிவாதமுள்ளதுமாக இருக்கிறது. அதை அடக்குவது காற்றை அடக்குவது போல மிகவும் கடினமாகத் தோன்றுகிறது. அர்ஜுனன் இங்கு மனத்தின் இயல்பை துல்லியமாக வர்ணிக்கிறான். மனம் காற்றைப் போல எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கும். அதை அடக்குவது கடினமாகத் தெரிகிறது. அதனால் அர்ஜுனன் கேட்கிறான், தியான யோகம் எப்படி சாத்தியம்? ஸ்லோகம் 35. சரியாக அசம்பாதம் மகாபாஹோ மனோ துர்நிகிரகம் சலம் அப்யாசேன் துகௌந்தேய வைராகியேன ச குருஹ்யதே. அர்த்தாத் பகவான் சொன்னார், ஹே மகாபாஹோ, சந்தேகமில்லாமல் மனம் சஞ்சலமானது, அதை அடக்குவது கடினம். ஆனால் ஹே குந்திபுத்ரா, அது அபியாசமும் வைராகியமும் கொண்டு அடக்கப்படலாம். இங்கு பகவான் அர்ஜுனனின் சந்தேகத்திற்கு விடையளிக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்கிறார், மனதை அடக்குவது கடினம், ஆனால் அசாத்தியம் அல்ல. தொடர்ந்து பயிற்சி செய்வதும் வைராகியம் கடைப்பிடிப்பதும் மனத்தை நிலைப்படுத்தும். அபியாசம் மனதை அடக்குகிறது, வைராகியம் ஆசைகளை நீக்குகிறது. யார் தம் மனதை அடக்கவில்லை அவர்களுக்கு யோகம் கடினம். ஆனால் யார் தம் மனதை அடக்கி முயற்சியுடன் இருப்பார்களோ அவர்களுக்கு இந்த யோகம் எளிதாகக் கிடைக்கும். பகவான் சொல்கிறார், மனத்தின் ஒழுக்கமே யோகத்தின் திறவுகோல். ஒழுக்கமில்லாதவர் எவ்வளவு சாதனை செய்தாலும் யோகத்தில் வெற்றி பெறமாட்டார். ஆனால் ஒழுக்கமுள்ள சாதகர் முயற்சியுடன் இருப்பதால் அவர் நிச்சயமாக யோக சித்தியை அடைவார். ஸ்லோகம் 37. அர்ஜுன உவாச அயதிஃப் த்ரத்தயோபேதோ யோகாச்சலிதமானஸ்ஃப் அப்ராபிய யோக சம்சித்தீன் காம் கதின கிருஷ்ண கச்சதி. அர்த்தாத் அர்ஜுனன் சொன்னான், ஹே கிருஷ்ணா, யாராவது இரத்தையுடன் இருப்பவர் ஆனால் ஒழுக்கமில்லாமல் தியான யோகத்தில் மனம் சிதறிப் போகிறார்களோ அவர்கள் யோக சித்தியை அடையாமல் விட்டால் அவர்களின் நிலை என்ன ஆகும்? இங்கு அர்ஜுனன் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறான். யாராவது திரத்தையுடன் இருந்தாலும் நடுவில் யோகத்தை விட்டுவிட்டால் அவர்களின் முயற்சி வீணாகிவிடுமா? ஸ்லோகம் 38. கச்சின் நோபய விப்ரஷ்டின் நாப்ரமீவன் யதி அப்ரதிஷ்டோ மகாபாஹோ விமூதோ பிரஹ்மணஃப் பதி. அர்த்தாத், ஹே மகாபாஹோ, அத்தகைய சாதகர் இருபுறமும் விலகி மேகத் துண்டைப் போல அழிந்து விடுகிறார்களா? அவர் நித்திய வாழ்க்கையிலும் நிலையாக இல்லை, யோகத்திலும் நிலையாக இல்லை என்கிறார்களா? அர்ஜுனன் தனது சந்தேகத்தை இன்னும் ஆழமாக வைக்கிறான். அவனுக்குத் தோன்றுகிறது, யோகம் பாதியிலே நிறுத்தப்பட்டால் உலக வாழ்க்கையிலும் வெற்றி இல்லை, ஆன்மீகப் பாதையிலும் நிலையில்லை. ஸ்லோகம் 39. ஏதன்மே ஸ்னயம் கிருஷ்ண சேத்துமர்ஹஸ்யேஷதஃப் த்வதன்யஃப் ஸ்னயஸ்யாஸ்ய சேத்தா நஹ்யூபபத்யதே. அர்த்தாத், ஹே கிருஷ்ணா, என் இந்த சந்தேகத்தை முழுமையாக நீக்கத் தகுதியானவர் நீங்களே. உங்களைத் தவிர இந்த சந்தேகத்தை நீக்கக்கூடியவர் வேறு யாருமில்லை. இங்கு அர்ஜுனன் பகவானின் மீது தன் இரத்தையை வெளிப்படுத்துகிறான். அவர் நம்புகிறார், இந்த சந்தேகத்தை தீர்க்கும் சக்தி ஸ்ரீகிருஷ்ணருக்கே உண்டு, வேறு யாருக்கும் இல்லை. இப்போது நாம் முன்னேறுகிறோம். இங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்
அர்ஜுனன் எழுப்பிய சந்தேகங்களுக்கு விடையளித்து யோகத்தில் வெற்றி பெறாத சாதகரின் நிலையும் யோகிகளின் மகத்துவத்தையும் விரிவாக விளக்குகிறார். ஸ்லோகம் 40 பகவானுவாச பார்த நைவேக நாமுத்திர வினாஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாண கிருத்துக்ஷித் துர்கதின் தாத கச்சதி. அர்த்தாத் பகவான் சொன்னார், ஹே பார்த்தா, அத்தகைய சாதகர் இவ்வுலகிலும் அழிவதில்லை, மறுமையிலும் அழிவதில்லை. ஹே தாதா, நன்மை செய்பவன் ஒருபோதும் துர்கதி அடைவதில்லை. இங்கு பகவான் அர்ஜுனனை நம்பிக்கையூட்டுகிறார். யோகத்தின் எந்த முயற்சியும் வீணாகாது. சாதகர் நடுவில் நிறுத்தினாலும் அவரது ஆன்மீக முயற்சி அழியாது. நன்மை செய்யும் யோகி ஒருபோதும் கீழ்நிலைக்குச் செல்ல மாட்டார். ஸ்லோகம் 41 பிராப்ய புண்ணியகிருதாம் லோகானுஷித்வா ஆவதீஃப் சமாஃப் உசீனாம் ரீமதாம் கேஹே யோகபிரஷ்டோபிஜாயதே. புண்ணியாத்மாக்களின் லோகங்களில் பல வருடங்கள் தங்கி பின்னர் தூய்மையானும் செல்வமுள்ள குடும்பத்திலும் பிறக்கிறான். இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், யோகியின் முயற்சி ஒருபோதும் வீணாகாது. அவர் இந்த பிறவியில் சித்தி பெறாவிட்டாலும் அடுத்த பிறவியில் உயர்ந்த புனித குடும்பத்தில் பிறப்பார். அங்கு அவர் தனது சாதனையை முன்னேற்றிக் கொள்ளலாம். அல்லது அவர் யோகிகளின் ஞானிகள் நிறைந்த குடும்பத்தில் பிறக்கிறார். இத்தகைய பிறவி இவ்வுலகில் மிகவும் அரிதானது. இங்கு பகவான் சொல்கிறார், யோகத்தில் வழுவியவரின் அடுத்த பிறவி பெரும்பாலும் யோகிகளின் ஞானிகளின் குடும்பத்தில்தான் அமைகிறது. இது மிகப்பெரிய பாக்கியம். ஏனெனில் அந்தச் சூழல் சாதனைக்கும் முக்திக்குமான மிகச்சிறந்த ஆதரவாக இருக்கும். ஸ்லோகம் 43 தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேஹிகம் யததேச ததோ புயஃப் சம்சித்தௌ குருநந்தன. அங்கு அவர் தனது முந்தைய பிறவியின் சாதனையோடு சேர்ந்த ஞானத்தை பெறுகிறார். அதனையே அடிப்படையாகக் கொண்டு அவர் மீண்டும் சித்தியை நோக்கி பாடுபடுகிறார். பகவான் விளக்குகிறார், சாதகரின் முயற்சி ஒருபோதும் அழிவதில்லை. முந்தைய பிறவியின் சாதனை ஞானம் எல்லாம் அடுத்த பிறவியிலும் தொடர்கிறது. அதனால் அவர் மீண்டும் சாதனை செய்து முழுமையான சித்தியை அடைவார். ஸ்லோகம் 44 பிறவி தேனைவ ஹ்ரியதே ஹ்யவோஆபி சஃப் ஜிஜ்ஞாசுரபி யோகஸ்யப்த பிரஹ்மாதிவர்ததே. அர்த்தாத் சாதகர் அவனுக்குத் தெரியாமலே யோகத்தின் பால் ஈர்க்கப்படுகிறார். கேள்வி மனம் கொண்ட யோகியும் கூட வேதங்களின் கர்மகாண்டங்களைத் தாண்டிச் செல்கிறான். இங்கு பகவான் சொல்கிறார், யோகத்தின் சம்ஸ்காரம் மிகவும் வலிமையானது. அது அடுத்த பிறவியிலும் சாதகரை அதே பாதைக்கு இழுக்கிறது. இந்த சக்தி மிகப்பெரியது. அதனால் சாதகர் சாதாரண கர்மகாண்டங்களைத் தாண்டி நேராக யோகத்தை நோக்கிச் செல்கிறார். தொடர்ந்து முயற்சி செய்து பாவங்களிலிருந்து தூய்மையடைந்து பல பிறவிகளின் சாதனையால் பரிபூரணமாகி யோகி இறுதியில் பரமகதியை அடைகிறான். பகவான் சொல்கிறார், யோகம் ஒரு பிறவியில் முடிவதல்ல, அது பல பிறவிகளின் சாதனையால் முழுமை பெறுகிறது. சாதகர் தொடர்ந்து பயிற்சி செய்கிறார். மனம் முழுமையாக தூய்மையான பிறகு அவர் முக்தியை அடைகிறார். யோகி தபஸ்விகளைக் காட்டிலும் சிறந்தவன், 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 யோகி தபஸ் காட்டிலும் சிறந்தவன், ஞானிகளை விடவும் சிறந்தவன், கர்மிகளை விடவும் சிறந்தவன். ஆகையால் ஹே அர்ஜுனா, நீ யோகி ஆக வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் பகவான் யோகத்தின் மகிமையைச் சொல்கிறார். தபஸ் செய்வோர், ஞானம் உள்ளோர் அல்லது கர்மம் செய்வோர், இவர்களில் எல்லாரிலும் யோகியே சிறந்தவர். ஏனெனில் யோகி இவர்களின் அனைத்து குணங்களையும் இணைத்து ஆத்மா பரமாத்மாவில் நிலை பெறுகிறான். அதனால் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், யோகி ஆக வேண்டும்.
ஸ்லோகம் 47 யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ரத்தாவ பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதஃப். அர்த்தாத், யோகிகளில் கூட எவர் இரத்தையுடன் தம் உள்ளார்ந்த ஆத்மாவின் மூலம் என்னை எப்போதும் பக்தியுடன் பூஜிக்கிறார்களோ அவரே யோகிகளில் மிகச் சிறந்தவர். அவரே எனது கருத்தில் உண்மையான யோகி. இந்த இறுதி ஸ்லோகம் தியான யோகத்தின் உச்சத்தை விளக்குகிறது. யோகிகளில் கூட சிறந்தவர் யார் என்றால் இரத்தையுடனும் பக்தியுடனும் மனதை பகவானில் நிலைப்படுத்துகிறவர்தான். அத்தகைய யோகி தியானத்தில் மட்டுமல்ல, அன்பிலும் பக்தியிலும் பகவானுடன் இணைந்திருக்கிறார். நாம் கண்டதாவது, முதலில் ஸ்ரீகிருஷ்ணர் மனத்தின் சஞ்சலத்தைக் கொண்டே ஒப்புக்கொண்டு அதை அடக்குவதற்கு அபியாசமும் வைராக்கியமும் தேவை என்று சொன்னார். அதன் பின்னர் யோகத்திலிருந்து விலகிப்போன சாதகரின் நிலையை விளக்கினார். அத்தகைய சாதகர் அழிவதில்லை. அடுத்த பிறவிகளில் அவருக்கு பவித்திரமான உயர்ந்த குடும்பத்தில் பிறப்பு கிடைக்கிறது. தனது முந்தைய பிறவியின் சம்ஸ்காரத்தின் பலத்தால் அவர் மீண்டும் சாதனையில் ஈடுபட்டு இறுதியில் பரமசித்தியை அடைகிறார். பகவான் இதையும் தெளிவுபடுத்தினார். யோகத்தின் முயற்சி ஒருபோதும் வீணாகாது. ஜிஜ்ஞாசு யோகியும் மெதுவாக முன்னேறுவான். பல பிறவிகளின் சாதனை பரிபக்வமாகும்போது சாதகர் பரமகதி, அதாவது முக்தியை அடைகிறான். இப்போது இறுதியில் பகவான் யோகத்தின் மகிமையின் உச்சத்தைச் சொல்கிறார். அவர் கூறுகிறார், யோகி தபஸ்விகளையும் விடச் சிறந்தவன், ஞானிகளையும் விடச் சிறந்தவன், கர்மிகளையும் விடச் சிறந்தவன். தபஸ்வி தனது தவத்தால் ஆத்மசுத்தியை அடைகிறான். ஞானி தனது விவேகத்தால் சத்தியத்தை அறிய முயல்கிறான். கர்மி தனது கடமையைச் செய்து புண்ணியத்தைச் சேகரிக்கிறான். ஆனால் யோகி இவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் தாங்குகிறான். யோகி என்பவன் தனது மனத்தை வென்று அனைவரிடமும் சமபாவத்தோடு இருந்து ஆத்மாவில் லயமடைந்து பகவானின் நாமத்தை எப்போதும் நினைத்து வாழ்பவன். ஆகையால் அர்ஜுனா, யோகியாகு. இறுதியில் பகவான் இந்த உன்னதமான சத்தியத்தை கூறுகிறார். யோகிகளில் கூட மிகப்பெரியவர் யார் என்றால், தன் மனத்தையும் ஆத்மாவையும் என்னில் நிலைநிறுத்தி இரத்தையுடன் என்னை நித்தியம் பஜிக்கும் அந்த யோகியே. அவனே என் கருத்தில் சிறந்த யோகி. சமாபனம் இந்த விதத்தில் தியான யோகத்தின் 47 ஸ்லோகங்களில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யோகத்தின் வரையறை, யோகப் பயிற்சியின் முறைகள், மனதை நிலைநிறுத்தும் கடினத்தையும் அதற்கான வழிகளையும், யோகத்தில் வழுவிச் சென்ற சாதகரின் நிலையும், யோகிகளின் மகிமையும் ஆழமாகவும் ஊக்கமூட்டுவதாகவும் விளக்கினார். இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுப்பது, யோகம் என்பது வெறும் ஆசனம், பிராணாயாமம் அல்ல. அது வாழ்க்கையின் சமநிலை, மனத்தின் ஒழுக்கம், ஆசைகளின் துறப்பு, சமபாவம் மற்றும் இறுதியில் பகவானுக்கான அசைக்க முடியாத பக்தி. யார் மனத்தையும் இரத்தையையும் கொண்டு பகவானில் நிலை பெறுகிறார்களோ அவரே பரம யோகி. இப்போது இந்த அதிகாரத்தின் சமாபனம் இங்கே முடிகிறது. அடுத்த வீடியோவில் நாங்கள் கீதையின் 7வது அதிகாரமான ஞான விஞ்ஞான யோகம் என்ற